ஹாய் கைஸ், வெல்கம். நான் உங்கள் நிஷா அஹ்மத். தெலுங்கு சினிமாவே ஒரே பரபரப்பா இருக்கு. ஏன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சிஎம் ரேவந்த் ரெட்டி விஷ்ணு என்னாச்சுன்னு வாங்க கேட்கலாம். டிசம்பர் 5, 2024 புஷ்பா 2ன்ற ஒரு படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ரீ ரிலீஸ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பயங்கரமா வராங்க. அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸ் பயங்கரமா கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. இதை பார்த்து காவல்துறையும் திணறி போகுது. காவல்துறை என்ன பண்றாங்க, உடனடியா போய் அல்லு அர்ஜுன் கிட்ட இந்த ஈவெண்ட்டுக்கு வராதீங்க, இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படும், உயிரிழப்பு கூட ஏற்படலாம் என்று காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதையும் மீறியும் வந்து அல்லு அர்ஜுன் வந்திருக்காரு. கேட்டா நான் என் ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த கூட்டத்துக்கு அந்த அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஈவெண்ட்ல அவரை பார்க்கறதுக்காக ஏராளமான ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. இதை மீறியும் அவர் வந்திருக்காரு. உள்ள போய் படம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் படம் பார்த்துட்டு இருக்க டைம்ல வெளியே கூட்டம் கட்டுக்கடங்காம இருந்திருக்கு. அந்த கூட்டத்துல ரேவதிங்கிற ஒரு லேடியும் ஸ்ரீ தேஜான்ற அந்த லேடியோட மகனும் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்ரீதேஜான்ற பையன் தான் வந்து அல்லு அர்ஜுனோட மிகப்பெரிய ஃபேனுன்னு சொல்றாங்க. அந்த ஸ்ரீதேஜா என்ன பண்றாங்க, கூட்டத்துல ரேவதின்ற லேடி வந்து கூட்டத்துல இறந்து போயிடுறாங்க. மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. ஸ்ரீதேஜான்ற அவங்களுடைய மகனும் வந்து கூட்டத்துல மூச்சடைச்சு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இதனால பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. கூட்டத்துல பல பேருக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க. இத போய் உள்ள படம் பார்த்துட்டு இருக்க அல்லு அர்ஜுன் கிட்ட சொல்லும் போதும் அர்ஜுன் வந்து நான் படம் முடிச்சுட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி 2 ஹவர்ஸ்க்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 ஹவர்ஸ் அவர் உள்ளே தான் உட்கார்ந்துருக்காரு. இதை பார்த்த காவல்துறை வந்து அந்த ரேவதின்ற அம்மா இறந்தோடனே என்ன பண்றாங்க, ரேவதியோட அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து போய் காவல்துறையில புகார் அளிக்கிறாரு. காவல்துறை வந்து உடனடியா அவர் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயிலையும் போட்டுறாங்க. ஜெயில போட்டோடனே உடனடியா ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போய் பெயில் மூவ் பண்றாங்க. பெயிலும் கிடைச்சிட்டு, ஆனா அந்த பெயில் ஆர்டர் வரதுக்கு ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் ஆனவங்க என்ன பண்றாங்க, ஜெயில வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்களால ரிலீஸ் பண்ண முடியாது, எங்களால மார்னிங் தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ மார்னிங் வந்து ஒரு ரிலீஸ் பண்றாங்க. மார்னிங் ரிலீஸ் பண்ணி வராங்க. வீட்டுக்கு வந்தோடனையும் ஒரே அல்லு அர்ஜுனை பார்க்கறதுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியே வந்து அவரோட வீட்டுல வந்து குமியுது. தெலுங்கு இண்டஸ்ட்ரி பயங்கரமா குமியுது. வராங்க, யாரையாரோ வராங்க, ராணா வராரு, யாரையாரோ வராங்க. இப்ப வந்து இத பார்த்த சிஎம் ரேவந்த் ரெட்டி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி சட்டசபையிலே கத்துறாரு. என்ன அல்லு அர்ஜுன் என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் உங்களுக்கு என்ன அவ்வளோ இதுவா, அவருக்கு என்ன கை போயிடுச்சா, கால் போயிடுச்சா, கண்ணு போயிடுச்சா, என்ன போயிடுச்சு, அவருக்கு எதுக்கு நீங்க வந்து அவ்வளோ இது பண்றீங்க, அவரு முன்னாடியே காவல்துறை எச்சரித்தும் அவர் வராருன்னா இதுல வந்து அவருக்கு வந்து பொறுப்பு இல்லையா, அவருக்கு வந்து இவ்வளவு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படும் பொறுப்பு இல்லையா, பொறுப்பு இல்லாம வராருன்னு சொல்லிட்டு சட்டசபையில அவர் பாட்டுக்குள்ள பல உடனே சொல்லிட்டாரு, தெலுங்கு துறைக்கான எல்லா சலுகையும் நான் வந்து கட் பண்றேன். தெலுங்கு சினிமாக்கு காலை சிறப்பு காட்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்பத்துல இருந்து நான் எல்லாத்தையும் கட் பண்றேன். இனிமேல் வந்து தெலுங்கு சினிமாக்கான எந்த ஒரு சலுகையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி பேசி விட்டுறாரு. இதை பார்த்த தெலுங்கு திரையுலகமே ஆடி போய் அப்புறம் அவரை போய் பாக்குறாங்க. அவரை பார்த்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போய் பாக்குறாங்க. நாகார்ஜுனா பாக்குறாரு, எல்லாருமே போய் பாக்குறாங்க. பார்த்தும் வந்து ஆஹ் யாருமே வந்து பார்த்தும் வந்து சிஎம் வந்து பர்மிஷன் கொடுக்கல. சிஎம் இப்போ என்ன கேட்கிறாருன்னா, நீங்க போய் நாகார்ஜுனாவை சாரி அல்லு அர்ஜுனாவை போய் பாக்குறீங்க, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு நீங்க போய் பாக்குறீங்க, ஒரு நாள் ஜெயில இருந்ததுக்கே வந்து அவ்வளோ தியாகி மாதிரி போய் பாக்குறீங்க, அந்த குழந்தைய போய் இது வரைக்கும் யாராச்சும் போய் பாத்தீங்களா, அந்த குழந்தைய வந்து இது வரைக்கும் யாராச்சும் போய் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு பேசுறாரு.
இத பார்த்த அல்லு அர்ஜுன் கூட என்ன சொல்றாரு, நான் அந்த குழந்தைக்கான முழு மருத்துவ செலவு ஏத்துக்கிறேன். அந்த அம்மா இறந்தோனையுமே அவர் ஒரு 25,00,000 அனௌன்ஸ் பண்ணாரு. 25,00,000 நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா வந்து அவரு என்ன சொன்னாருன்னா, 10,00,000 நான் இப்ப குடுக்குறேன். மீதி 15,00,000 அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் நான் குடுக்குறேன்னு சொன்னாரு. அத மீறி இவ்வளவு பெரிய சிஎம் போய் சட்டசபையில போய் பேசி, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அல்லு அர்ஜுன் தரப்புல ஒரு கோடியும், அந்த வாரிசு படம் ப்ரொடியூசர் தரப்புல ஒரு 50,00,000மும், அப்புறம் வந்து இன்னொருத்தர் ஒரு டைரக்டர்னு நினைக்கிறேன், அவரு ஒரு 50,00,000மும் போய் அந்த ஃபேமிலி போய் கொடுக்குறாங்க. போய் அந்த பையனை போய் எல்லாரும் பாக்குறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க, வராங்க. இப்போ இதுல என்ன கொஸ்டின்னா, காவல்துறை வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து நீங்க வராதீங்க, நீங்க வந்தா பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து காவல்துறை வந்து சொல்லியிருக்கு. இந்த காவல்துறை சொல்லியும் நீங்க வந்து ஏன் வந்தீங்க? இப்போ இந்த உயிரிழப்புக்கு நீங்க வந்து தானே இந்த உயிரிழப்பாச்சு, அப்ப நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில தரப்பு பொதுமக்கள் தான் கேட்கறாங்க. அதனால இன்னும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே உங்க ஃபேன்ஸ் உயிரை கொஞ்சமாச்சும் மதிங்க. ஆஹ் நீங்க நீங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வர்றதுனால அங்க நிறைய கூட்டம் ஏற்படுது. இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்கன்னு இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பெல்லாம் வேணாமே. அதனாலேயே வந்து அஜித் எல்லாம் வந்து ஒரு சில கூட்டத்துக்கு வரதே தவிர்த்துட்டாரு, மன்றத்தை கலைச்சிட்டாரு. ஒரு வாட்டி ரெட் படம் ஷூட்டிங் அப்போ ஏதோ மதுரைக்கு போய் அதுக்கு முன்னாடியே வந்து மதுரையில ஏதோ கல்யாணம்னு சொல்லிட்டு, ரெட் படம் ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கு முன்னாடி மதுரையில ஏதோ ஈவெண்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து என்னாச்சு, அஜித் ரசிகர்கள் தான் வந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்துட்டு போயிட்டாரு நியூஸை கேட்டோம்னா, அஜித்தோட ரசிகர்கள் எல்லாமே அந்த மண்டபத்துக்குள்ள பூந்து அந்த மண்டபத்துல இருந்து ஆஹ் பொருள், டிவி, அந்த வீடியோ டிவி எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இல்ல, அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மண்டபத்துக்கான எல்லா செலவையும் வாங்கி இது பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 50வது படம் மங்காத்தாக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விடுறாரு. இதுக்கப்புறம் நான் எந்த ஈவெண்ட்டுக்கும் வரப்போறது கிடையாது, எதுவுமே பண்ண போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுறாரு. இதுக்கப்புறம் நான் என்னோட ஃபேன் பேஸை தொலைச்சிடறேன், இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எங்கேயுமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர் மன்றம் எல்லாத்தையும் கழிச்சுட்டாரு. அதனால பெரிய பெரிய நடிகர்கள் இந்த மாதிரி அஜித் சார் மாதிரி பொறுப்பேற்று நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.